வீடியோ ஜாக்கி, ஆங்கர், ஆக்டர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், யூடியூபர் இந்த மாதிரி பல முகங்கள் கொண்ட ஒரு நபரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சோசியல் மீடியா இருக்கக்கூடிய மோகத்தில் ஃப்ரேம் ஆகும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வீடியோ போகிறவங்க மத்தியில் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோடையோ ஒரு பையனோடையோ ஒரு திருநங்கையோடையோ வாழ்க்கையை மாற்றும் நம்புறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு மோட்டிவேஷனுக்காக மட்டுமே வீடியோ போட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜே ஷா அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் தென் தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்காருங்க. இவர் படிக்கும்போது படிப்புல ரொம்ப கெட்டிக்காரர். 10th 12th கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரருங்க. ஆனா ஆர்ஜே ஷா அவர்கள் 12th கோல்டு மெடல்ஸ் வாங்கியுமே அவரோட கவனத்தை மீடியா பக்கம் திருப்பி இருக்காரு. இவர் நினைச்சிருந்தா ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ இந்த சமூகத்தில் வள வந்திருக்க முடியும். அப்படி அவர் பண்ணாம அவரோட கவனத்தை ஃபுல்லாவே சினிமா தான் அவரோட பேஷன் சொல்லிட்டு அங்க மூவ் பண்றாரு. இவர் முக்கியமா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் தான் அதிகமா படிப்பார். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பேஜை திருப்புறாரு. அதுல பாத்தீங்கன்னா நீங்களும் நடிகர் ஆகுது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டுல போய் நான் மீடியா போறதா எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி சொல்றாரு. யார் தாங்க ஒத்துப்பா, நான் ஒரு நடிக்க போறேன்னு சொன்னா எப்படி நம்ம வீட்டுல எதிர்ப்பு அதிகமா இருக்குமோ அதோட அதிகமாகவே ஆர்ஜே ஷா அவர்களுக்கு இருந்திருக்கு. இருந்தாலும் ஒரு நபர் அவருக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா. பொதுவா எப்பயுமே ஆண்கள் வந்துட்டு அம்மா கிட்ட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஆனா இவர் அவங்க அப்பா கிட்ட தான் ரொம்ப க்ளோஸா இருக்காரு. எல்லாமே அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்றாரு. இந்த ப்ராப்ளம் அவங்க வீட்டுல தொடர்ந்து நடந்துட்டே தாங்க வருது. ஒரு நாள் எல்லாருமே வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இவர் ஸ்கோர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிவி சேஞ்ச் பண்றாரு. அது தெரியாத ஒரு நியூஸ் சேனல் பக்கம் போயிடுது. அந்த நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் விஸ்காம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இவர் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இவங்க அப்பாவோட முழு சப்போர்ட்டோட இவர் விஸ்காம் படிக்க சென்னை கிளம்பி வந்தாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டு இருக்கும்போதே இவருக்கு ஒரு போஸ்டர் பாக்குறாரு. அது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சன் டிவில விஜய்க்கான ஆடிஷன் நடக்குது. அந்த ஆடை பார்த்துட்டு இவரும் அப்ளை பண்ணி அதுக்கான ஆடிஷனுக்கு தயாராகிறாரு. இவர் ஸ்கூல் டேஸ்ல வாங்கின சர்டிபிகேட் மெடல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணிடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா இவர் மாதிரி நிறைய பேர் வந்திருக்காருங்க ஆடிஷனுக்கு. இவர் அந்த ஆடிஷன்ல அவரோட மொத்த டேலண்ட்டையுமே காட்டி அதில் செலக்டும் ஆயிராரு. அதுக்கப்புறம் சன் டிவில இருந்து கால் பண்ணி அவர் கேட்கறாங்க, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க எப்போ ஜாயின் பண்ணி சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அப்பதான் அவர் சன் டிவிக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் காலேஜ் போயிடுவேன், மத்தியானத்துக்கு மேல தான் வேலைக்கு வருவேன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இவரோட நம்பிக்கையை வச்சு நிறைய கம்பெனி ஏறி இறங்கினாரு. அப்ளைவும் பண்றாருங்க வேலைக்கு. இவரு இப்படி பண்றதெல்லாம் பார்த்துட்டு நீ ரொம்ப ஆர்வக்கோளாரா இருக்கேன்னு சொல்லிட்டு இவர்கிட்டே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவர் அதெல்லாம் பொருட்படுத்தாம நிறைய கம்பெனி மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஃபைனலா இவர் காலேஜ் முடியுதுங்க. அப்பன்னு பார்த்து ரேடியோ மிர்ச்சிலேருந்து ஒரு சின்ன ரோலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதை இவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அங்கே ஒர்க்கு ஜாயின் பண்ணிடுறாரு. அங்கேருந்து 12 வருஷத்துக்கு அங்கேயே ஒர்க் பண்ணுறாருங்க ரேடியோ மிர்ச்சிலேயே. இவர் அங்கே தான் ஷாங்கிறவர் ஆர்ஜே ஷாவா மாறுறாரு. என்னதான் ஆர்ஜே ஆயிட்டாலும் இவருக்கே இன்ஸ்பயராக 2 பேர் இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜே சுஷி அவர்களும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் தான். சின்ன வயசுலேருந்தே இவருக்கு மோட்டிவேஷன் புக் படிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அதில் இன்ஸ்பயர் ஆகி இவரே ஒரு புக் எழுதியிருக்காரு. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 Cup Confidence. இந்த புக்கு ரிலீஸும் ஆகுதுங்க. நிறைய பேர் வாங்கி இதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பர்டிகுலராக டிஃப்ரென்ஸ் இருக்கவங்க இதை படிச்சு ஓவர் கம் ஆயிருக்காங்க. நல்ல ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பார்த்து தலைவா படத்துக்காக ஜிவி பிரகாஷ் அவர்களை இன்டர்வியூ பண்றாரு. ஜிவி பிரகாஷ் இன்டர்வியூ பார்த்துட்டு நீங்க நல்லா பண்றீங்க, ஏன் நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதற்கு ஷா அவர்கள் ஜிவி கிட்ட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல, நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஜிவி பிரகாஷ் இதை கேட்டுட்டு போயிடாரு. 1 வீக் அப்புறம் ஜிவி பிரகாஷ்ல இருந்து ஒரு கால் வருது ஆர்ஜே ஷா அவர்களுக்கு. சேர்ந்து ஒரு படம் பண்ண போறோம்னு சொல்றாரு. சூப்பர் ப்ரோ, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் இருக்கு, நீங்க பண்ணலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல ப்ரோ பண்றேன்னு சொல்லல, நான் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி 2 பேருமே சேர்ந்து பண்ண மூவி தான் பென்சில். இவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு இவங்க அப்பாவோட பேரை டைட்டில் கார்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்தாரு. இதுக்கப்புறம் அவர் விடா முயற்சியால துப்பாக்கி முனின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல முக்கியமான ரோல்லையே அவர் நடிச்சிருக்காருங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க ஒரு வேலையில இவர் தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. அது நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாபுத்திரி. மீடியாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியா மூலியமா யார் மனுஷன் கஷ்டப்படுத்த கூடாது, என் வீடியோ பாக்குற யாரோ ஒரு லைஃபை மாத்துன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அது இப்போ வரைக்குமே ஆர்ஜே ஷா அவர்கள் கடைபிடிச்சிட்டு வராருங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆர்ஜே ஷா அவர்கள் அவங்களோட லைஃபை அவரிடமிருந்தே அவர் தேடி இருப்பாரு. ஸோ நீங்களும் உங்களோட லைஃபை உங்களிடமிருந்தே தேட ஆரம்பிங்க. ஆர்ஜே ஷா மாதிரி வேற யாராச்சும் பத்தி பேசணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போல மோர் வீடியோக்கு மீடியா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க.